மத்திய அரசு கெயில் நிறுவனத்தில் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தின் மூலமாக கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து கொடைநாடு வழியாக தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்கள் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு வரை சுமார் 294 கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 1 மாதத்திற்கும் மேலாக கெயில் நிறுவனம் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் எடையநல்லூர், எடப்பள்ளி, சூதால் பகுதி விவசாயிகள் அனுமதி பெறாமல் விவசாய நிலங்களின் பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. விவசாயிகள் பாதிக்கப்படும் இந்த திட்டத்தினை கைவிட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திம்மா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், விவசாய அணியின் மாநில துணைத் தலைவர் தில்லி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஏழை விவசாயிகள் வைத்து 3 போகம் சாகுபடி செய்யும் நிலத்தினை பாழ்படுத்தி விவசாயிகளை வஞ்சிக்கும் இந்த செயலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கண்டன உரையாற்றினார்கள். மேலும் மத்திய அரசின் உத்தரவுடன் கெயில் நிறுவனம் செயல்படுத்தி வரும் எரிவாயு குழாய் பதிப்பிற்கு திட்டத்தினை விளைநிலங்கள் பாதிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பொழுது கெயில் நிறுவனத்தினர்கள் பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிச்சு எரிவாயை கொண்டு போறதுக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஏறக்குறைய 296 கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த குழாய் பதிப்பு திட்டம் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் கொண்டு போறதுக்கு திட்டமிட்ட போது கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை 9 மாவட்டங்களை சேர்ந்த விளைநிலங்கள் வழியாக இந்த திட்டம் செயல்படுத்த போகும்போது பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தின விளைவாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கோட்டைக்கு அழைத்து விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் முழுவதும் மக்களுக்கான திட்டங்கள் தான், திட்டங்களுக்காக மக்களை வளைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த கெயில் குழாய் பதிப்பது முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாகவும் ரயில்வே பாதை ஓரமாக பதிப்பதற்கு சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கெயில் நிறுவனம் இந்த 9 மாவட்டங்களையும் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாகவும் மாநில நெடுஞ்சாலைகள் வழியாகவும் அதே போல ரயில்வே அந்த வழித்தடம் வழியாகவும் தான் இந்த கெயில் குழாய் பதிக்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பள்ளி, எடையநல்லூர், இந்த குத்தாலம் போன்ற 3 கிராமங்களில் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு விவசாயிகள் விளைநிலங்கள் வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கெயில் நிறுவனம் தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஏறக்குறைய இந்த திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை சிறு விவசாயிகள் 10 சென்ட், 15 சென்ட், 20 சென்ட் நிலம் வச்சிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் முப்போகம் விளையக்கூடிய அந்த பயிருக்கு பண்ணக்கூடிய அந்த பயிர் வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நெடுஞ்சாலைகள் வழியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு மற்ற மாவட்டங்களில், இங்கேயும் அதே மாதிரி செயல்படுத்தணும். தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் பல கட்ட போராட்டத்தை நடத்தினோம். அதையும் மீறி கெயில் நிறுவனம் இந்த விளைநிலங்களை பால்படுத்தக்கூடிய வகையில் அதே வழித்தடத்தில் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தை விவசாய விளைநிலங்கள் வழியாக செயல்படுத்தக்கூடாது, மாற்று பாதையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை வழியாக பண்ணியிருக்கக்கூடிய வழியிலே பண்ணணுங்கிறத வலியுறுத்தி தான் மாவட்ட நிர்வாகம் தலையிடணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த காத்திருப்பு போராட்டத்தை பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாய சங்கம் துவங்கியிருக்கிறோம். எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய வகையில் நடந்துக்காம கெயில் நிறுவனத்திட்ட வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலை உள்ளூர் நெடுஞ்சாலை வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்.